Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் லெமன் மாதிரி இருக்க டேம்ரிடை வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது பாருங்கள், கருவேப்பிலை கண்டிப்பாக ஒரு கொத்து போடுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காவை அதோட பேஸில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய கட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ராட்டன் பாட்டெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், நீங்கள் சைடில் புக் மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் இருக்க பூச்சி புழு இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக கத்திரிக்காயில் அது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்திருக்கேன், சரிங்களா? இஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி லால் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக, சரிங்களா? அதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா வந்து ட்ரைட் சில்லி பாருங்கள், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபெனுக்ரிக் அதாவது வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க, சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா, டிஷ்ஷையே வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இங்கே பாருங்கள், தக்காளி வந்து 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நான் இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், சரிங்களா? இங்கே வந்து நான் 15 to 20 சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 15 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ காரக்குழம்புல நம்ம நிறைய மிளகாத்தூள் போடுறோம் இல்லையா, அந்த ரொம்ப உடம்புக்கு வந்து சூடாயிடும். இந்த நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகாது, ஓகேங்களா? இப்போது நல்ல சூடான எண்ணெயில் நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சாட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர் அது மேலே வரும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் சாட் பண்ணிவிடுங்க. சாட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கவர் அண்ட் குக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு, ஓகேங்களா? ஃபுல்லாக குக் பண்ணிவிட கூடாதுங்க, 50-50 தான் அது குக் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் வந்து அந்த காரக்குழம்புல வேறு போடணும் இல்லைங்களா, அதனால். இது பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இப்போ இதை வெளியே எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா வெளியே வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக 50-50 குக் ஆகிடுச்சு எனக்கு. இப்போது அதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா கிள்ளியும் போட்டுக்கலாம், இல்லை போடாமையும் விடலாங்க ஆக்சுவலாக, ஓகேவா? ஆனால் கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா வெந்தயம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, அந்த டேஸ்ட்டே அது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது, முடிஞ்ச அளவு சேர்த்துக்கலாம் நம்ம சமையலில், ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கான உப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறேன், சப்போஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் இஞ்சி சேர்த்துக்கிட்டேன், பூண்டு விழுது போட்டிருக்கேன். இங்கே நான் ஏன் பூண்டு விழுது போட்டிருக்கேன்னா, நான் வந்து எல்லா பூண்டையும் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு. அதனால தான் நான் இங்கே விழுது யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட வந்து பூண்டு பல்லாவே இருந்ததுன்னா ஒரு 15 பூண்டு போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள், இந்த காஷ்மீரி லால் சில்லி பவுடர் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து காஷ்மீரி லால் சில்லி வந்து கலருக்காக தாங்க போட்டிருக்கோம், சரிங்களா? அந்த காரக்குழம்போட நல்ல கலர் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், நல்ல பச்சை வாசனை போன பிறகு அந்த தக்காளி பழத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் சாஃப்டான பிறகு கவர் அண்ட் குக் ஃபார் லைக் ஒரு 2 to 3 மினிட்ஸ், அதாவது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அதை பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் அது வந்துடும். அது பாருங்கள், அந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்றாகி ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம பிகினிங்கில் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த புளி தண்ணி, இப்போ அதை கரைச்சி நான் இங்கே ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேன், ஓகேங்களா? 1 டம்ளர் தண்ணியில் நம்ம வந்து அதை ஊற வச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போது இந்த 1 டம்ளர் தண்ணியோட சேர்த்து 1.5 டம்ளர் தண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.5 டம்ளர் தண்ணி தான் நம்ம இங்கே ஓவராலாக யூஸே பண்ணுறோம், சரிங்களா? 1 டம்ளர் தண்ணியில் புளி கரைச்சிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், 1.5 டம்ளர் தண்ணி இப்போ நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டேன், ஓகேவா? இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதோட பச்சை வாசனை அப்படி இப்படின்னு வாங்கல, அதெல்லாம் போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, குக் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாலை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், சரிங்களா? இந்த காரக்குழம்பு பண்ணி பாருங்கள், நிஜமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காரக்குழம்பு. அது எப்படி சொல்கிறது, வரி கத்திரிக்காயோட டேஸ்ட்டு தான். இப்போ வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா வந்து இது ஹாஃப் குக்குடு பிரிஞ்சால் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலே போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பதமாக இதை வந்து குக் பண்ணுங்கள் இதுக்கு மேலே. ஏன்னா வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா கத்திரிக்காய் உடையறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு அது வேணாம், நம்மளுக்கு முழுசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. அந்த நல்லெண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகி நல்ல குக்காகி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சின்ன வெங்காயம், அந்த வெந்தயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஓவராலாக என்ன பண்ணியிருக்கோன்னா, பிரிஞ்சால அந்த எண்ணெயில் சாட் பண்ணியிருக்கோம்,
கிரேவி பண்ணியிருக்கோம். பிரிஞ்சாலை எடுத்து அந்த கிரேவியில் போட்டு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது பாருங்கள் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஒரு சாப்பாடோடையோ இல்லை சப்பாத்தியே இருக்குன்னா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்.